இருக்குது, ஆனாலும் எதில் இருக்குது? ப்ரொப்போர்ஷன். ஓகே, கம் டு த டாபிக் ப்ரொப்போர்ஷன். ஓகே, ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் ஏறுனுச்சுன்னா அவங்களும் ஏறுவாங்க. ஓகேங்களா? இல்லைனா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன்னா இவங்க இறங்குனாங்கன்னா அவங்க ஏறுவாங்க. ஓகேங்களா? இது எங்கே லைஃப்பில் நடக்குது? இப்போ இங்கே பாருங்கள், 16 பேனாவோட ரேட்டு 48 ரூபான்னு அதிகமாக இருக்குது. இங்கே பேனாவை வந்து கம்மி பண்ணிட்டேன், 4 பேனா வாங்கினா போதும் கம்மி பண்ணிட்டேன். அப்போ ரேட்டு என்ன தான் ஆகும்? கம்மியாகும். ஸோ அதிகமாகும், கம்மியாகும். கரெக்டாக? ஸோ இதுதான் ப்ரொப்போர்ஷன். இவங்க அதிகமானா அவங்க அதிகமாவாங்க, இவங்க கம்மியானா இவங்க கம்மியாவாங்க. தட் இஸ் ப்ரொப்போர்ஷன். ஸோ ப்ரொப்போர்ஷனை வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ப்ரொப்போர்ஷனல் டூ. ஓகேங்களா? டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டூ, இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல்னால் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், சரி வேணாம், அது வேணாம். ஓகே, ஸோ டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் இதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்ன? அதிகமாகவும் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/something. ஓகேங்களா? இவங்க வந்து அப்படியே இருக்கும், இவங்க 1/something இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இவங்க அதிகமானாங்கன்னா அவங்க கம்மியாவாங்க. ஓகேங்களா? இவங்க கம்மியானால் இவங்க அதிகமாவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி டாபிக் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன நம்ம ரியல் லைஃப்பில் எங்கே நடக்குது? இப்போ ஒரு வேலை இருக்குது, நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்துருப்போம். இந்த வேலையை இத்தனை பேர் இத்தனை நாளாக செஞ்சாங்கன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து எத்தனை நாளாக செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாங்க, நம்ம கொஸ்டின்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். இந்த போர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சைடு. ஓகே, என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கவனிங்க, நம்ம இப்போ கொஸ்டினில் பாருங்கள், 7 பேர் ஒரு வேலையை, 7 ஒர்க்கர்ஸ், 7 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 52 நாளில் முடிக்கிறாங்க. 7 பேர் ஒரு வேலையை 52 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 13 பேர் சேர்ந்தால், அப்போ 13 ஒர்க்கர்ஸ் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஹவு மெனி டேஸ்? ஓகேங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 பேர் 52 நாளில் செஞ்சுட்டாங்க. அதே வேலை, சேம் வேலையை 13 பேர் எத்தனை நாளில் செய்வாங்க? இதை இன்னொரு மாதிரி எப்படி கேட்பாங்க? 7 பேர் சேர்ந்து ஒரு பில்டிங்கை 52 நாளில் கட்டிட்டாங்க, அப்போ 13 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் கட்டுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. பில்டிங் செட் ஆகிறதுலாம் லேட் ஆகும்பா. கரெக்டாக? அதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் தண்ணி ஊற்றணும், செட் ஆகணும். சரி, ஓகே. இன்னும் சில காமெடிலாம் இருக்குது. என்ன இருக்குது? அவன் தான் அந்த 7 பேர் தான் கட்டி முடிச்சிட்டாங்களே, மறுபடியும் எதுக்கு அதே பில்டிங்கை மறுபடியும் நான் எது கட்டணும்? அதே வேலையை தானே சொல்கிறீங்க, அப்போ அதே வேலையை நாங்கள் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற காமெடிலாம் இருக்கும். பட் காமெடி அப்பார்ட் ஃப்ரம் த காமெடி, கம் டு த சம். 7 ஒர்க்கர்ஸ் ஃபார் 52 days, 13 ஒர்க்கர்ஸ் ஹவு மெனி டேஸ்? என்ன ஆயிருக்கும்? வேலையாட்கள் அதிகமாயிட்டாங்க, அப்போ வேலை டைமு கம்மியாக இருக்குமா? கரெக்டாக? வேலையாட்கள் அதிகமாகிட்டா வேலை செய்கிற டைம் கம்மியாக இருந்திருக்கும், வேலையை சீக்கிரமாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ சீக்கிரமாக முடித்தாங்கன்னா நமக்கு கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன முடிச்சிட்டாங்க? சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரங்கிறது கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஓகே, பாருங்கள், இது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. ஸோ 7 ஒர்க்கர்ஸ் 52 days, 7 ஒர்க்கர்ஸ், இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? 13 ஒர்க்கர்ஸ். ஓகே, டைரெக்ட்லி ஈக்குவல் டு இவங்க எவ்வளோ? 52 days முடிச்சிட்டாங்க, இவங்க எத்தனை டேஸில் முடிக்கிறாங்க? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த சம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு இந்த சம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு வேளை டைரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டைரெக்டாக பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா பேனா கம்மியாயிட்டா ரேட்டு கம்மியாகும்னு நமக்கு தெரியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஏன்? டேஸ் ஒர்க்கர்ஸ் அதிகமானால் டேஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அதிகமானால் கம்மியாகும். ஸோ என்ன பண்ணணும்? மாற்றி போடணும். எப்படி மாற்றி போடலாம்? நமக்கே தெரிஞ்சு போச்சு அது ரிவர்ஸில் தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு, கம்மியாக தான் ஆகும்னு தெரிஞ்சு. ஸோ என்ன பண்ணணும்? இதை மாற்றி எழுதணும். 7:13 which is equal to x:52 அப்படின்னு என்ன பண்ணணும்? ரிவர்ஸில் எழுதணும். ஓகே, எப்படி ரிவர்ஸில் எழுதுவீங்க? 7/13 which is equal to
x/52. ஓகேங்களா? ஸோ 7/13 இஸ் ஈக்குவல் டு x/52. இது என்ன பண்ணோம்? கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணால் என்ன தெரியும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும். 13 52 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 வருமா? உங்களுக்கு ஒரு வேளை இதில் கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா என்ன பண்ணலாம்? இப்படி எழுதிக்கோங்க. என்னது? 7 × 52 / 13 இஸ் ஈக்குவல் டு x. அப்போ 13 52 அடித்தா 4. அப்போ 7 4s are 28. ஸோ 28 டேஸில் வேலையை முடிச்சுருவாங்க. ஸோ என்ன பண்ணோம்? இப்படி இருந்த டேர்மை இப்படி எழுதக்கூடாது. நமக்கே தெரிஞ்ச போச்சு ரிவர்ஸ்னு. ஸோ ரிவர்ஸில் எழுதிக்கணும். அதாவது 52:xக்கு பதிலாக x:52 எழுதிக்கிட்டு நாம் கொண்டு போனோம்னா 7/13 இஸ் ஈக்குவல் டு x/52. நத்திங் பட் 52 மேலே போயிடுச்சுன்னா மல்டிப்ளையில் இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 28 டேஸ்னு வந்துச்சு. ஸோ 13 பேர் சேர்ந்தாங்கன்னா 28 நாள்லேயே அந்த வேலையை முடிச்சுருவாங்க. கரெக்டாக? 7 பேர் சேர்ந்தால் 52 நாளில் முடிப்பாங்கன்னா 13 பேர் 28 நாளே இந்த வேலையை முடிச்சுருவாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ரொப்போர்ஷன். ஓகே, இந்த ப்ரொப்போர்ஷன் வச்சு உங்களுக்கு இன்னும் நிறையா இந்த ஒர்க்கு டைம் இதை வச்சு உங்களுக்கு நிறையா சம்ஸ் வரும். அதை வந்து நம்ம ஒர்க் அண்ட் டைம் அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள். அதாவது 7th செம் ஆல்ரெடி 6 பார்த்துட்டோம். 7th செம்மில் புக்கில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து ஒரு பேஜுக்கு 35 லைன் இருக்குது. ஓகேங்களா? ஒரு புக்கில் ஒரு பேஜுக்கு 35 லைனு. மொத்தம் அந்த புக்கில் வந்து 120 பக்கம் இருக்குது. நான் இப்போ அந்த புக்கில் இருக்கிற பேஜஸில் 35 லைனுக்கு பதிலாக 25 லைன் மட்டும் போடுறேன். இப்போ நிறையா பேர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். பேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, லைன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பேஜஸ் அதிகமாக வரும். கரெக்டாக? லைனை கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? ஒரு பேஜுக்கு 35 லைன் வச்சாலே 120 பக்கம் வருது. லைனை இன்னும் குறைச்சிட்டாங்கன்னா 25 தான் வச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதிகமாகும். கரெக்டாக? ஸோ இது கம்மியானால் இது அதிகமாகும், இது அதிகமானால் இது கம்மியாகும். பேஜஸ் அதிகமானால் லைன் அதிகமானால் பேஜ் கம்மியாகும், டோட்டல் பேஜஸ் கம்மியாகும். ஸோ இது என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல் 35 இங்கே 25 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 35னா 120. தெரியாதது எக்ஸு. ஆனால் நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னலாக மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ணி ஆகணும்? 35:25 x:120 எழுத போகிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன? ரிவர்ஸில் தான் வரப்போகுது தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்? 35/25 விச் இஸ் ஈக்குவல் டு x/120 இருக்கும். அந்த 120 நான் கீழே இல்லாமல் இங்கே கொண்டு வந்தால் மல்டிப்ளையில் மாறும் 120. ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். எதை கேன்சல் ஆகும்? இது 5ஆல் கேன்சல் ஆகுமா? 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 5s are 25. இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 7 5s are 35. இதை மறுபடியும் 5ஆல் கேன்சல் பண்ணால் 2 5 10 20னா 4 5 20. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ x = 24 × 7 7 நாங் 28 8 மீதி 2 7 2 14 14 2 16. ஸோ எனக்கு எவ்வளோ வரும்? ஸோ எனக்கு எத்தனை பேஜஸ் வரும்? 25 லைன் போட்டோன்னா எனக்கு 168 பேஜஸ் வரும். கரெக்டாக? ஓகே, இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு வாங்க. A:B = 3:4, B:C = 8:9. அப்போ A:C என்னென்னு கேட்குறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன பார்த்தோம்? A:B:C கேட்டால் நம்ம சொல்லலாம். A:C கேட்டால் என்ன பண்ணுறது? அதே தான். என்ன பண்ணுவோம்? பியை வந்து தூக்கிட்டா அதான் ஆன்சர். ஓகே, கம் டு த பாயிண்ட். என்ன எழுதுவோம்? வழக்கம் போல் A இருக்குது, B இருக்குது, C 3 பேர் இருக்காங்க. A:B என்ன? 3 4, B:C 8:9. ஸோ 8 9. ஓகேங்களா? வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்? இந்த 4 8 பார்க்குறோம். எல்சிஎம் எடுத்தால் 8 தான் வரும். ஸோ இது 8 அப்படியே இருக்குது. 4 வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ 4யும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 3யும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணால் என்ன ஆன்சர் வரும்?
3 6 இது மேலே 8 கீழே 8 ஸோ அதே 8 போட்டுக்கிறேன். இங்கே 9 அப்படியே இருக்கும். ஸோ எனக்கு A/B/C வந்து 6 8 9. பட் எனக்கு கேட்குற கேள்வி A/C மட்டும் கேட்குறாங்க. ஸோ நான் 6 9 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சர் இஸ் 6:9. ஓகேங்களா? சிம்பிளாக முடிச்சலாம். எவ்வளோ நேரத்தில் முடியுது? கரெக்டாக ஒரு 2 3 5 செகண்ட்ஸில் முடிச்சிடுறோம் நம்ம டக்குன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாங்க, கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். இதுக்கு நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே தானே? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம சொல்கிறோம். 9th கொஸ்டின் பாருங்கள். A வந்து 1/3, B வந்து 1/2, C வந்து 1/4. அப்போனா A/B/C என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? கன்ஃபியூஷன் ஆகுமா? நாம் ஆல்ரெடி ஒரு காலத்தில் பார்த்தோம், ஒரு போன சம்மில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இப்போ ஓகே வாங்க, நம்ம சம் பாருங்கள். A = 1/3, B = 1/2, C = 1/4 கொடுத்துறாங்க. அப்புறம் A/B/C என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? A/3 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா A = என்ன? 3ன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டாக? அதே மாதிரி இதில் வச்சுக்கலாமில்ல? அதே மாதிரி இதில் வச்சா என்ன வரும்? A = 1/3னா அப்போ A/1/3ன்னு வச்சா 3 மேலே போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி பண்ணால் நமக்கு A/B/C கிடைக்காது, கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 1/3 1/2 1/4 இருக்குல்ல, அதை எழுதுங்க. A வந்து என்ன? 1/3. அதாவது A/B/C which is equal to 1/3 1/2 1/4. ஓகேவா? இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல? அவங்க கொடுத்தது அப்படி நான் எழுதியிருக்கேன். A/B/C = 1/3 1/2 1/4. இப்போ கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் காமனாக ஒரு LCM கண்டுபிடிக்கிறேன். 3 2 4க்கு LCM எடுங்க. என்ன வரும்? 3 2 4. LCM எடுத்தால் என்ன வரும்? 2ஆல் போட்டால் 3 அப்படியே இருக்கும். 1 2. ஸோ அவ்வளோதான். 3 2 6 6 2 12. ஸோ LCM 12. ஓகேங்களா? LCM 12 ஆகிடுச்சு. இப்போ 1/3 3 வந்து 12 மாத்திரம் என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? அதாவது 1/3 இருக்குது, அது மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் யார் இருக்காங்க? 1/2 இருக்காங்க. அவங்கள மேலேயும் கீழே என்ன பண்ணால் 12 மாறும்? 6 பேருக்குன்னா 12 மாறும். 12 மாறும். நெக்ஸ்ட்டு 1/4 இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணலாம்? 4 3s are 12. ஸோ 1/4 மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும். எதுக்கு சார் இப்படி மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் மாறுமா? வேல்யூ மாறுமா? மாறாது. ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாது. கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேல்யூ மாறாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. வாங்க சால்வ் பண்ணலாம். ஒரு நாள் 4. ஸோ 4/12 6/12 3/12. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம 3 வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த 3 வேல்யூ தான் ABC. 3லேயுமே காமனாக 12 இருக்குது. ஸோ 12 வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 12 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் A/B/C is equal to 4:6:3. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். A/B/Cயோட ஆன்சர் இது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 10th சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்மில் இன்னொரு ட்ரிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, LCM உங்களுக்கு 12ன்னு தெரிஞ்சிச்சுலப்பா, அதாலே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது 1/3 இருக்கா, இங்கே நான் போடுறேன். 1/3 இருக்கா, அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி 1/2 இருக்கா, அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணு. 1/4 இருக்கா, அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணு. அதான்ப்பா ஆன்சரு அப்படின்ட்டாங்க. 4 6 3. ஸோ அதான் ஆன்சர். 4 6 3. ஓகே, ஸோ LCM எடுத்துட்டீங்க, அதை LCMால் ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் ஆன்சர் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் 2 ட்ரிக்கில் எதை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, கம் டு த 10th சம். 10th சம் பாருங்கள். 2A = 3B = 4C. அப்போனா ABC என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரே ஏவாக மாற்றணும். ஓகேங்களா? எல்லாமே ஏவாக இருக்கணும், இல்லை எல்லாமே பியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மாற்றணும்.
ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம ஏவாக மாற்றலாமே. வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 2 டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2 டைம் எடுத்தால் என்ன வரும்? 2a = 3bன்னு வந்துருச்சு. அடுத்து 2 டைம் எடுக்கலாம். 2a = 4c. நாம் எல்லாத்தையுமே ஏவாக தான் மாற்ற போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஏவையே வச்சுக்கிறேன். இப்போ b = என்ன வரும்? மல்டிப்ளை இருக்கிற 3 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். ஸோ 2a/3ன்னு மாறும். c என்னவும் மாறும்? மல்டிப்ளை இருக்கிற 4 இங்கே வந்தால் டிவைட் ஆகும். ஸோ ஆல்ரெடி கேன்சல் பண்ணால் 2 ஆகும். ஸோ a/2. ஓகேங்களா, ஸோ we got b and c. therefore என்ன பண்ணலாம்? a/b/c = therefore a/b/c = a வந்து a தான். ஸோ a/b என்ன? 2a/3. c என்ன? a/2. ஓகேங்களா, எழுதிட்டோம். இப்போ மூணுலேயுமே என்ன காமனாக இருக்குது? a காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஏவை வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் என்னவா மாறும்? 1:2/3 அப்படின்னு மாறுமா? ரேஷியோ தானே தேவை நமக்கு. அதாவது நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான், அந்த பழைய சம்மில் பார்த்த மாதிரி தான். எத்தனை மீட்டர்னு பார்த்தோமா? ஸோ மீட்டர் கேன்சல் ஆகிக்கும். அதே மாதிரி தான் ஏலாம் கேன்சல் ஆகிட்டாங்க காமனாக இருக்கிறனால. ஸோ இப்படி வந்துருச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் பார்த்தோமா? ரேஷியோவில் வந்தால் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் நான் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். என்னது எல்சிஎம்? 6. ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 6 = 2/3 × 6 1/2 × 6. ஆன்சர் என்னப்பா? தட் மீன்ஸ் a/b/c which is equal to ஓரார் 6 கேன்சல் பண்ணால் 2. கரெக்டாக? 2 3 6 2 2 4 கேன்சல் பண்ணால் 3. என்ன எல்லாம் 6 4 3லே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஏபிசி. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். இப்படி கேட்டாங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர்ஸ் வச்சு போடலாம். அவங்க அதில் நம்பர்ஸே கொடுக்கல. ஸோ நம்மளே நம்பர்ஸ் கண்டுபிடிச்சி கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஓகே, 10 சம்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஐ ஹோப் ரேஷியோனா என்ன, ப்ரொப்போர்ஷன்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. கரெக்டாக? எல்லாமே ரேஷியோவிலையும் ப்ரொப்போர்ஷன்லேயும் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நான் நடத்தியிருக்கேன். அதிகமான கம்மியாகவும் கம்மியான அதிகமாகவும் அது வந்து ப்ரொப்போர்ஷன். மற்றபடி இருக்கிறது எல்லாமே ரேஷியோவில் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம், ரேஷியோவில் எத்தனை டைப்ஸ் இருக்கலாம் பார்த்தோம். காம்பவுண்ட் ரேஷியோ, ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன காம்பவுண்ட் ரேஷியோ என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு ஐ திங்க் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மறக்காமல் கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.